அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோல நாம கருப்பசாமியோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். காவல் தெய்வம் கருப்பசாமியின் கதையை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போயிடலாம். அருள்மிகு கருப்பசாமி காவல் தெய்வமாக போற்றப்படுறாரு. இவர் தான் கருப்பண்ணசாமியாகவும் அறியப்படுறாரு. தமிழகத்தின் பெரும்பான்மையான கிராமங்கள்ல கருப்பசாமி இல்லாத கோயில்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்களின் மனதிலையும் வாழ்க்கையிலையும் கருப்பசாமி இரண்டர கலந்து காணப்படுறாரு. கருப்பசாமி அவர் அமர்ந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி பல நாமங்கள்ல அழைக்கப்படுறாரு. வால்மீகி முனிவரின் குடில்ல சீதை தங்கி இருந்து லவனை பெற்றெடுக்கிறாங்க. ஒரு நாள் சீதை தண்ணீர் எடுக்க போகும்போது வால்மீகி முனிவர் கிட்ட லவனை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். திரும்ப வந்து குழந்தை லவனை தூக்கிக்கிட்டு வால்மீகியின் பர்ணசாலைக்கு வெளியே வந்து உணவு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். சீதை தன் குழந்தையை தூக்கிட்டு போனது வால்மீகி முனிவருக்கு தெரியல. திடீர்னு பார்க்கும்போது குழந்தை அங்க இல்லைன்றத உணர்ந்த வால்மீகி முனிவர் குழந்தைய காணலன்னா சீதை எங்க தன்னை சபிச்சிடுவாங்களோ நினைச்சு தன்னோட தவ வலிமையால உருவேற்றி கீழே கிடந்த தர்பை பொருட்களை கொண்டு லவனை மாதிரியே ஒரு குழந்தையை உருவாக்கினாங்களாம். அந்த குழந்தையோட பெயர் தான் குசன். ஆக லவன் குசன் அப்படின்ற 2 பிள்ளைகள் ஸ்ரீராமருக்கு இருந்தாங்க. ராமர் ஒரு நாள் காட்டுக்கு வந்து சீதை கிட்ட 2ல எது நம்ம குழந்தை அப்படின்னு கேக்குறாரு. உடனே தீ குளித்த சீதை தன் குழந்தைகளையும் அதையே செய்ய சொன்னாங்களாம். லவன் பிழைத்து வர குசன் மட்டும் யாகத்தீயில கருகி போயிட்டாராம். ஸ்ரீராமர் மீண்டும் உயிர் கொடுத்து குசனை காக்க தீயில் கருகியதால கருப்பான்னு அழைத்தாங்களாம். அன்னையில இருந்து அவர் கருப்பண்ணசாமி ஆனார் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுதுங்க. கருப்பசாமி நின்ற கோலம், அமர்ந்த கோலம், குதிரையின் மீதேறி புறப்படும் கோலம்னு இப்படி பல்வேறு நிலைகள்ல பல கோயில்கள்ல காட்சியளிக்கிறாரு. கம்பீரமான உருவம், தலைப்பாகை, இடையில கச்சை, மிரட்டும் விழிகள், முறுக்கு மீசை, கையில அரிவாளோட கோயில் கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் கையில சுக்கு மாந்தடியுடன் அவர் அருள் புரியறத காண முடியும். சுவாமி ஐயப்பருக்கு துணையாக நிற்கிறார் கருப்பசாமின்னு புராணங்கள் சொல்லுது. சிறுவனாக இருந்த ஐயப்பர் மகிழ்ச்சியை வதம் செய்ய புறப்பட்டப்போ சிவபெருமான் தன்னோட அம்சமாகிய கருப்பசாமியை அழைத்து, ஐயப்பன் சிறு வயதினன், அவர் படைக்கு நீ சேனாதிபதியாக தலைமை ஏற்று வெற்றி பெற உதவி செய் அப்படின்னு ஆணையிட்டாங்களாம். அதன்படியே ஐயப்பரின் வெற்றிக்கு துணை நின்றாராம் கருப்பசாமி. ஆகவேதான் சபரிமலையில 18ஆம் படிக்கு பக்கத்துல வலப்புறத்துல 18ஆம் படி கருப்பராக சந்நிதி கொண்டிருக்கிறார் கருப்பசாமி. முந்திரி நைவேத்தியமும் கற்பூர வழிபாடும் இவருக்கு விசேஷம்னு சொல்லப்படுது. ஐயப்பரை தரிசிக்க செல்பவர்கள் கன்னி மூல கணபதியை வணங்கிட்டு வாவர் மற்றும் கருப்பசாமி கிட்ட அனுமதி பெற்றதுக்கு அப்புறமா தான் 18ஆம் படிகள்லயே ஏறுவாங்களாம். சாஸ்தாவின் சித்தத்தை ஆணையை நிறைவேற்றுகின்ற இவரை சித்தங்காத்தான், பீடாபகன் அப்படியெல்லாம் போற்றுறாங்க. சரிங்க, கருப்பசாமி பூஜை எப்படி இருக்கணும் தெரியுமா? காக்கும் தெய்வம் கருப்பசாமி பூஜைக்கு சுத்தமான நபர்களையே அனுமதிக்கணும். பூஜையில அமர்ந்த உடனே திருவிளக்கேற்றி வைக்கணும். பிறகு சங்கல்பம், நாள், நட்சத்திரம், திதி, யோகம், பெயர், கோத்திரம் இது எல்லாத்தையுமே சொல்லி வணங்குறதோட எந்த காரியத்துக்காக பூஜை செய்யறோமோ அதை சிந்தித்து பூஜையை தொடங்கணும். முன்னதா சத்குருவை நமஸ்கரிப்பது அவசியம். கருப்பசாமியை புஷ்பங்களால அர்ச்சிக்கலாம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீமுக கருப்பசாமியே நமகன்னு சொல்லி வழிபடுவாங்களா. கருப்பசாமி சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுறாரு. பரம்பொருளாக விளங்கக்கூடிய சிவபெருமான் அம்சமாக விளங்கும் கருப்பசாமிக்கு சம்கார ஆகாரங்கள் வைத்து பூஜிக்கவே கூடாது அப்படின்றது நியதி. மது, மாமிசம் யாவும் காமியார்த்தத்தில் இருக்கக்கூடியது, துன்பம் கொடுப்பவை. உதாரணமா ஒரு ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ வெட்டினா அந்த உடல்ல இருந்து உயிர் பிரியுது. எந்த அளவுக்கு துன்பப்பட்டு அது உயிர் பிரியுதோ அதை போன்று 2 அல்லது 3 மடங்கு துன்பம் கொலை செய்தவனுக்கு சந்தேகமே இல்லாமல் வந்து சேரும். அதனால கருப்பசாமிக்கு உகந்த படையல் பொருட்களாக சர்க்கரை பொங்கல், அவல், பொரிகடலை, மாம்பழம், வாழை, பலா, கொய்யாப்பழம் இந்த மாதிரியான பழங்கள் மற்றும் இளநீர் இத நாம சமர்ப்பிக்கலாம். சரிங்க, இந்த கருப்பசாமி வழிபாட்டோட பலன்கள் என்ன தெரியுமா? கருப்பசாமிக்கு பொய் அப்படின்றது சுத்தமா பிடிக்காது. அவர் தர்மத்துக்கு மட்டும்தான் துணை நிற்பாரு. தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு சோதனைனா காற்றை விட வேகமா வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவர் கருப்பசாமி.
கருப்பசாமியை வழிபடுவோரை தீமைகள், சாபங்கள், சூனியங்கள், போட்டி பொறாமைகளிலிருந்து காப்பாற்றுவாரு. நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் வழங்குவாரு. தர்மத்தின் நியாயத்தை கருப்பசாமியிடம் நிச்சயமா நம்ம பெறலாம். வாய்ப்பு கிடைத்தா நீங்களும் கருப்பசாமியை போய் தரிசிச்சுட்டு வாங்க சொந்தங்களே. நம்மையும் நம் குலத்தையும் காக்கக்கூடிய காவல் தெய்வமான கருப்பசாமியை போற்றி வணங்கி இந்த கதையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். சொந்தங்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதோடு கூடவே இந்த கதையை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான கதைகளை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய RJ கார்த்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாதுங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் கதை சொல்லணும் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்துட்டே இருக்கும். நீங்களும் டக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே பாசக்கார பிள்ளைஸ், திரும்பவும் உங்களை நான் நாளைக்கு வேறொரு அருமையான கதையில சந்திக்கிறேன். Until then, signing off. This is me Karthi from RJ கார்த்திகா சேனல். Thank you so much. Bye. Take care. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.